ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். நாம் இப்போ இந்த பதிவில் திருப்பூர் குமரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்ட தியாகி ஆவார். இவர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் 1904 அக்டோபர் மாதம் 4 பிறந்தார். செங்குந்தர் கைகோள முதலியார் சமூகத்தை சார்ந்த நாச்சிமுத்து முதலியார் கருப்பாயி தம்பதியினருக்கு 3வது மகனாக குமரன் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் குமாரசாமி முதலியார். குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிப்படிப்பை ஆரம்ப பள்ளியிலேயே முடித்து கொண்டார். கைத்தறி நெசவு தொழிலை செய்து வந்த குமரன் 1923 ராமாயி என்பவரை திருமணம் முடித்தார். கைத்தறி நெசவு தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் மாற்றுத் தொழிலை தேடி திருப்பூர் சென்று ஈங்கையூர் கந்தசாமி கவுண்டர் நடத்திய மில்லில் எடை போடும் பணியில் சேர்ந்தார். காந்திய கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்ட குமரன் நாட்டு விடுதலைக்காக காந்தி அறிவித்த போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். 1932 சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கிய போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பரவிய நேரத்தில் திருப்பூரில் தேசபந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் அச்சமயம் ஏற்பாடு செய்த மறியல் போராட்டத்தில் தீவிரமாக பங்கு கொண்டு 1932 ஜனவரி 10 கையில் தேசிய கொடியை ஏந்தி கொண்டு தொண்டர் படைக்கு தலைமையேற்று அணிவகுத்து சென்றார். 1932 ஜனவரி 10 அன்று நடந்த ஆங்கிலேய அரசுக்கான எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஆங்கில அரசின் காவல்துறையால் தடியடிக்கு உள்ளானார். கீழே விழுந்த நிலையிலும் அவர் தன் கையில் இருந்த அக்காலத்தில் சுதந்திரத்தின் அடையாளமாக கருதப்பட்ட தேசிய கொடியை விடாமல் உயர்த்தி பிடித்தவாறே கிடந்தார். இதனால் கொடிக்காத்த குமரன் என்று இவர் அழைக்கப்படுகிறார். ஜனவரி 10 சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட திருப்பூர் குமரன் ஜனவரி 11 மருத்துவமனையில் அதிகாலையில் உயிரிழந்தார். பொதுமக்கள் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொண்டனர். முதலில் அவரது தம்பி ஆறுமுகமும் பின்னர் குமரன் தேசத்தின் பொது சொத்து என்று கூறி ராஜகோபால ஐயர், மாணிக்கம் செட்டியார், வெங்கடாசலம் பிள்ளை என பலரும் இறுதி சடங்கில் கொள்ளி வைத்தனர். திருப்பூர் குமரன் மறைந்த ஒரு மாதத்திற்குள் திருப்பூர் வந்த மகாத்மா காந்தி அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். காமராஜர் உயிருடன் இருந்தவரை குமரன் குடும்பத்தினருடன் அவ்வப்போது தொடர்பு கொண்டு விசாரித்தார். இவரது துணைவியார் ராமாயி அம்மாள் 1998 ஏப்ரல் மாதம் உயிர் நீத்தார். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பூரில் திருப்பூர் குமரன் நினைவகம் ஒன்றை அமைத்துள்ளது. இங்கு தற்காலிக நூல் நிலையமும் உள்ளது. படிப்பகம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் படங்களை வரைந்து பொதுமக்கள் பார்வைக்கும் வைக்கப்பட்டுள்ளது. இவருடைய 100வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் அக்டோபர் 2004 சிறப்பு நினைவு தபால் தலை ஒன்றும் இந்திய அரசால் வெளியிடப்பட்டது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.